வணக்கம். ஏஐ உலகம். துறையில் இந்த வாரம் நடந்த முக்கிய நிகழ்வுகள். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இந்த வாரத்தோட பகுப்பாய்வை பார்க்கலாம். இப்போ எங்க பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ பத்தின பேச்சுதான். உலகம் முழுசும் இது ஒரு பயங்கர வேகத்துல வளர்ந்துட்டு இருக்கு. சரி, இந்த வேகத்துக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜின் என்ன, இதோட தாக்கம் எப்படி இருக்கு, அண்ட் இதற்கு மனுஷங்களான நாம எப்படி ரியாக்ட் பண்றோம், இத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். முதல்ல நம்ம மனசுல வர கேள்வி இதுதான்: ஏஐன்றது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இல்ல ஒரு அச்சுறுத்தலாம்? இந்த ஒரு முக்கியமான கேள்விய மனசுல வச்சுக்கிட்டு தான் நாம இந்த முழு விஷயத்தையும் அலசி ஆராய போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்கு போலாம். அதாவது இந்த ஏஐ அப்படிங்கிற பிரம்மாண்டமான இயந்திரத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னு பாப்போம். ஏஐல யார் பெரிய ஆளுன்னு நிரூபிக்கிறதுக்காக உலக அளவுல ஒரு பெரிய போட்டியே நடந்துட்டு இருக்கு. முதல்ல மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கலாம். அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட விண்டோஸ் 11ல கோ-பைலட்டை முழுசா உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ ஏஐங்கிறது நீங்க தனியா இன்ஸ்டால் பண்ற ஒரு ஆப் மாதிரி இல்ல, அதுவே ஆபரேட்டிங் சிஸ்டம் ஆயிடுச்சு. சிம்பிளா ஹே கோ-பைலட்னு சொன்னா போதும், வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அடுத்தது ஆப்பிள். அவங்களும் சும்மா இல்ல, அவங்களோட புது M5 சிப் பாத்தீங்கன்னா முழுக்க ஏஐ வேலைகளுக்காகவே டிசைன் பண்ணது. இதோட பவர் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? பழைய சிப்பை விட 4 மடங்கு அதிகமா ஏஐ டாஸ்க்குகளை செய்ய முடியுமாம். நினைச்சு பாருங்க. டெக் கம்பெனிஸ் மட்டும் இல்ல, வால் ஸ்ட்ரீட், அதாவது பங்குச்சந்தையும் ஏஐ மேல பில்லியன் கணக்குல பணத்தை கொட்டுது. இப்ப பாருங்க, தாய்வானோட சிப் கம்பெனி TSMCயோட ரிசல்ட்ஸ் நல்லா வந்ததால மொத்த செமிகண்டக்டர் மார்க்கெட்டே ஏறி இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்வெஸ்டர்ஸ் ஏஐயோட ஃபியூச்சர் மேல எவ்ளோ நம்பிக்கையா இருக்காங்கன்னு. சரி, இந்த உலகளாவிய போட்டியில இந்தியாவோட பங்கு என்ன? வாங்க பார்க்கலாம். கூகுள் நம்ம விசாகப்பட்டினத்துல ஒரு மிகப்பெரிய ஏஐ மற்றும் டேட்டா சென்டர் மையத்தை உருவாக்க போறதா ஒரு பிரம்மாண்டமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த முதலீடு எவ்ளோ தெரியுமா? $15 பில்லியன். அப்பாப்பா! அமெரிக்காக்கு வெளியே கூகுள் பண்ற மிகப்பெரிய முதலீடுகள்ல இதுவும் ஒன்னு. இதனால இந்தியா உலக ஏஐ வரைபடத்துல ஒரு முக்கியமான இடத்துக்கு வருது. ஓகே, இப்போ இந்த பிரம்மாண்டமான ஏஐ என்ஜின் எல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஆனா இதெல்லாம் வெறும் கோடா இல்லாம நிஜ உலகத்துல நமக்கு எப்படி உதவுது? வாங்க அததான் 2வது பகுதியில பார்க்க போறோம். இதுக்கு ஒரு நிஜமான ரொம்பவே சக்தி வாய்ந்த உதாரணத்தை பார்க்கலாம். நம்ம இந்தியாவுல பஞ்சாப்ல ஒரு பெரிய மருத்துவ சிக்கல் இருந்துச்சு. பக்கவாதம் வந்தவங்களுக்கு உடனடியா சிகிச்சை கொடுக்கறது ரொம்பவே சவாலா இருந்துச்சு. இங்கேதான் பாருங்க, ஏஐ உள்ள வருது. ஒரு ஏஐ சிஸ்டம் பக்கவாதம்னு சந்தேகப்பட்ட 700க்கும் மேற்பட்ட நோயாளிகளோட சிடி ஸ்கேன்களை உடனுக்குடன் அனலைஸ் பண்ணி கிராமத்துல இருக்கிற அவங்கள நகரத்துல இருக்கிற பெரிய நரம்பியல் நிபுணர்களோட கனெக்ட் பண்ணிருக்கு. அதாவது நிமிஷங்கள்ல ஏஐ அனாலிசிஸ் முடிஞ்சிடுது. இது கிராமப்புற நோயாளிகளை நகரத்துல இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு சேர்க்குது, உயிர்களை காப்பாத்துது. யோசிச்சு பாருங்க, இரத்தக் கட்டிகளை நீக்கிற மாதிரி உயிர்காக்கும் சிகிச்சைகள் முன்னெல்லாம் கிடைக்கவே வாய்ப்பில்லாதவங்களுக்கு இப்போ ஏஐ மூலமா கிடைக்குது. இதுதான் ஏஐயோட உண்மையான பவர். சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப நம்மளோட ஃபோன் கால்ஸ்க்கு வரும். நம்ம கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணா அந்த அனுபவமே மாறப்போகுது. ஏன்னா இந்தியாவோட மிகப்பெரிய கால் சென்டர் இண்டஸ்ட்ரியில இப்போ அதிநவீன ஏஐ சாட்பாட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியால கால் சென்டர் துறையில மட்டும் கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் வேலை செய்றாங்க. இப்போ மனுஷங்க மாதிரியே பேசுற இந்த ஏஐ சாட்பாட்கள் வர்றதால இந்த துறையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஏஐனால வேலைகள் எப்படி மாறுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி உதாரணம். சரி, ஒரு பக்கம் உயிரை காப்பாத்துது, இன்னொரு பக்கம் வேலையில மாற்றத்தை கொண்டு வருது. அப்போ இதோட விளைவுகள் என்ன? இதை நம்ம எப்படி கையாள போறோம்? வாங்க அததான் நம்மளோட கடைசி பகுதியில பார்க்கலாம். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏஐக்கு 2 முகங்கள் இருக்கு. ஒரு பக்கம் கஸ்டமர் சர்வீஸ், கால் சென்டர் மாதிரி திரும்ப செய்யற வேலைகளுக்கு ஆபத்து இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஏஐய உருவாக்குறவங்க, டேட்டா சயின்டிஸ்ட், மேற்பார்வை செய்யறவங்க, PhD படிச்சவங்கன்னு புது திறமைகளுக்கான தேவை பயங்கரமா அதிகரிச்சுட்டு இருக்கு. வேலை வாய்ப்பு ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் தனிப்பட்ட நமக்கே சில ஆபத்துகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த டீப் ஃபேக். அதாவது ஏஐய வச்சு ஒருத்தரோட முகத்தையோ குரலையோ அப்படியே மாத்தி அவங்க பேசாததையெல்லாம் பேசின மாதிரி போலியான வீடியோக்களை உருவாக்குறது. இது எவ்ளோ ஆபத்தானதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணம் பாலிவுட் நடிகர் அக்ஷய் குமார் கேஸ். அவரோட முகத்தை ஏஐ மூலமா தப்பா பயன்படுத்தினதுக்கு எதிரா பாம்பே ஹைகோர்ட் ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்கு.
நம்மளோட டிஜிட்டல் அடையாளத்தை பாதுகாக்கிறதுக்காக சட்ட போராட்டங்கள் இப்பவே ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஆபத்து வெறும் தனிநபர்களோட நிக்கல, பிரிட்டனோட உளவுத்துறை MI5 தலைவரே எச்சரிக்கை விடுத்திருக்கார். பயங்கரவாதிகளும் சில நாடுகளும் கூட இந்த AI தொழில்நுட்பத்தை தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய உலகளாவிய பாதுகாப்பு பிரச்சனைன்னு பாருங்க. அப்பப்பா, இவ்ளோ சவால்கள் இருக்கே. இதுக்கு என்னதான் தீர்வு? ஏஐ நிறுத்திடலாமா? நிச்சயமா இல்ல. அதுக்கு பதிலா நாம இன்னும் ஸ்மார்ட்டா, இன்னும் திறமையானவங்களா மாறணும். இது திறமைக்கான ஒரு ஓட்ட பந்தயம் மாதிரி. ஆனா இந்த பந்தயத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. நீதி ஆயோக் ரிப்போர்ட் படி இந்தியாவில ஒரு வருஷத்துக்கு 500க்கும் குறைவான AI தொடர்பான PhDகள் தான் உருவாகுறாங்க. இது ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த திறமை பற்றாக்குறைய சரி செய்யலன்னா நம்ம பின்தங்கிடுவோம். அதனால AI கல்வியையும் ஆராய்ச்சியும் வேகமா விரிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அப்போ இந்தியாவோட வியூகம் என்னவா இருக்கணும்? இந்த அச்சுறுத்தலையே ஒரு வாய்ப்பா மாத்தணும். எப்படி? முதல்ல ஸ்கூல் காலேஜ் பாடத்திட்டங்கள்ல ஏஐய கொண்டு வரணும். 2வது, கம்பெனிகளும் கல்வி நிறுவனங்களும் சேர்ந்து வேலை செய்யணும். 3வது, இப்போ வேலையில இருக்கிறவங்களுக்கு முன்கூட்டியே புது திறமைகளை கத்துக் கொடுக்கணும். இப்படி செஞ்சா அடுத்த ஐடி புரட்சியில நாம பார்வையாளரா இல்லாம அதை வழி நடத்துறவங்களா இருக்கலாம். சோ நம்ம இந்த முழு பயணத்தையும் பார்த்தோம். ஒரு பிரம்மாண்டமான இயந்திரத்தை உருவாக்குறதுலேருந்து அது நம்ம உயிரை காப்பாத்துறதையும் நம்ம வேலைகளை மாத்துறதையும் பார்த்தோம். கடைசியா அதோட விளைவுகளை பத்தியும் பேசணும். இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவு. AI இங்க வந்தாச்சு, அது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கம். இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, நாம இதுக்கு தயாரா இருக்கோமா? யோசிச்சு பாருங்க.